அவளை கூப்பிடு சீக்கிரம். என்ன ஊர்வசி, நான் சொல்றதை கேட்காம பேசிட்டே இருக்க, போய் கூப்பிடு. நீ உடுப்பு கேட்க மாட்டேன். சாவித்திரி, சாவித்திரி. அப்பாடா, நாம வந்த வேலையை முடிச்சாச்சு. சாவித்ரி கதையை முடிச்சாச்சு. இந்த விஷயத்தை உடனே சக்கரபாணி கிட்ட சொல்லணும். பயப்படாம இருமா, நான் போய் ஸ்டெப்ஸ் எடுத்து வரேன். வந்துடுறேன். கவலைப்படாதம்மா, she'll be all right. நீங்க தான் மிஸ்டர் செல்வநாயகமா? ஆமா டாக்டர். இது எப்படி நடந்தது? தெரியல டாக்டர். நான் ரூம்ல ரெஸ்ட் எடுத்து இருந்தேன். வேலைக்காரி திடீர்னு சத்தம் போட்டு கத்துனா. என்ன ஏதுன்னு ஓடி போய் பார்த்தேன். என் மிஸ்ஸஸ் படிக்கட்டுல தடுக்கி கீழே உருண்டு விழுந்து தலையில அடிபட்டு ரத்தம் வந்துச்சு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன் டாக்டர். அவ எப்படி இருக்கா டாக்டர்? கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். மாடிப்படியிலேருந்து உருண்டு விழுந்ததுனால மண்டையில பலமா அடிபட்டிருக்கு. அதனால பிரெயின்ல கிளாட் ஆயிருக்கும், இல்ல ஹிமரேஜ் நடந்திருக்கும். அதனாலதான் இன்னும் கண்ணு முழிக்காம இருக்காங்க. அம்மாக்கு ஒன்றும் ஆயிடாதுல்ல? நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்கேன். அதை பொறுத்து தான் சர்ஜரி பண்ணலாமா வேண்டாமான்னு ஏதாவது முடிவெடுக்க முடியும். எப்படியும் 48 hours அப்சர்வேஷனுக்கு அப்புறம் தான் என்னால எதுவும் சொல்ல முடியும். ஸ்கேனிங் முடிஞ்சதும் அவங்களை ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். கவலைப்படாதீங்க. டோன்ட் வரி. வரேன்.
சார் அவங்க ஏதோ முணுமுணுக்கிறாங்க சார். ஓ நீ செல்வநாயகத்தை போய் அழைச்சிட்டு வா. ஓகே டாக்டர். சார் உங்களை மட்டும் டாக்டர் வந்து பார்க்க சொன்னாரு. நான் பார்த்துட்டு வரேன். டாக்டர் வர சொன்னீங்களாமே. மிஸ்டர் செல்வநாயகம், யார் அந்த சாவித்திரி? ஏன் கேக்குறீங்க? காரணமா தான் கேக்குறோம். உங்க மனைவி அவங்க பேரை அடிக்கடி முணுமுணுத்துட்டே இருக்காங்க. அவ என் வீட்டு வேலை. சாரி டாக்டர். வெளியில போய் பேசலாம், வாங்க 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 சார். சார் உங்க ஒய்ஃப் முணுமுணுக்கத்தை பார்த்துட்டு நான் என்னமோ சாவித்திரி உங்க பொண்ணோன்னு தப்பா நினைச்சிட்டேன். இல்ல டாக்டர், அவன் என் வீட்டு வேலைக்காரி தான். என்ன ஒண்ணு, என் வைஃப் கொஞ்சம் அவளுக்கு ஜாஸ்தி இடம் கொடுத்து தன் பொண்ணு மாதிரி பாத்துக்குவா, அவ்வளவுதான். இப்ப அவங்க எங்க இருக்காங்க சார்? தெரியாது டாக்டர். ஆனா ஒண்ணு டாக்டர், என் வைஃப் இன்னைக்கு படுத்த படுக்கையா கிடக்கானா அதுக்கு காரணமே அந்த பொண்ணுதான். ஏன்னா வீட்டுல நடந்த ஒரு சம்பவத்துக்கு அவதான் முக்கிய குற்றவாளி. அதனால்தான் அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னேன். அவளும் கிளம்பிட்டா. என் வைஃப் தான் போகாத போகாதன்னு அவ கையை பிடிச்சி இழுத்திருக்கா. அந்த சமயத்துல தான் கால் இடறி மாடிப்படியில கீழே விழுந்து தலையில அடிபட்டு இப்ப படுத்த படுக்கையா கிடக்கா. நீங்க சாவித்திரிய கூட்டு வந்ததா உங்க ஒய்ஃபோட நிலைமையில கொஞ்சம் பெட்டர்மெண்ட் தெரியும். என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆமாங்க, நான் இப்ப சொல்ல போற விஷயம் பழைய படங்கள்ல வர சீன் மாதிரி தான். காணாம போன உறவுக்காரங்க பேஷண்ட் பக்கத்துல வந்து உட்காருவாங்க. நான் இந்த மாதிரி இன்னார் வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. உடனே பேஷண்ட் எழுந்திரிச்சு உக்காந்துருவாங்க. அதே சிச்சுவேஷன் தான் இதுவும். ஆனா இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸும் இந்த சிச்சுவேஷன் தான் நம்புது, ஏன் ஏத்துக்கவும் செய்யுது. நீங்க ஒரு டாக்டர், நீங்களே இப்படி பேசினா எப்படி? ஆமா, சப்கான்சியஸ் மைண்டோட பங்கு ஒரு நோயாளி குணமாகறதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனால நீங்க சாவித்திரி தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கன்னு சொல்றேன். அவங்க மட்டும் வரட்டும், ஒன்னும் பண்ண வேண்டாம். உங்க ஒய்ஃபோட பக்கத்துல உட்காந்து காது கிட்ட குனிஞ்சி அம்மா நான் சாவித்திரி வந்திருக்கேன் அப்படின்னு 2 வாட்டி சொல்லட்டும். அந்த வைப்ரேஷன்ல அவங்க எந்திரிக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்க. நீங்க சீக்கிரம் சாவித்திரியை கூட்டிட்டு வர பாருங்க. சாவித்ரி 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 இருந்தப்பவும் தொல்ல, போனப்புறமும் தொல்ல. என்னங்க? டேய் சிப்ஸ் எடுறா, நான் உங்க தாத்தனை எடுத்து கொடுப்பான், எடுத்து கொடுறா. டாடி சியர்ஸ். எத்தனை தடவை சியர்ஸ் அடிக்கிறது? இந்த சியர்ஸ். சிப்ஸ் எடுறா. இந்தாங்க. டாட், ஐம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. எதுக்கு? த கிரேட் மல்டிமில்லியனர் செல்வநாயகம் அவரால் முடியாத காரியத்தை என்னோட டாட் நீங்க முடிச்சிருக்கீங்க. ப்ரௌட் ஆஃப் யூ. ஐ எம் ஹானர்ட் மை சன். பாராட்டுக்கு நம்ம 3 பேருமே சொந்தக்காரங்க தான். 3 பேரா? ஆமாண்டா, நான், ஊர்வசி, அப்புறம் மை சன் நீ தான். டாட், நீங்க ஐடியா மேல ஐடியா கொடுக்குறீங்க. ஊர்வசி பொய் மேல பொய்யா சொல்லி அந்த சாவித்திரியை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டா. இதுல நான் என்ன டாட் பண்ணேன்? ஓடா ஃபோல், இவ்வளோ நடந்திருக்கு, இதுல உன் பங்கு எதுவுமே இல்லைன்னு சொல்றிய. அந்த சாவித்திரி வீட்டை விட்டு வரட்டினதுல முதல் பங்கு உன்னோடது தான். ஏன் முழு பங்குமே உனக்கு தான். லுக் டாட், உங்க பையங்கிறதுக்காக உங்க இஷ்டத்துக்கு வளராதீங்க. டேய், நான் உண்மையை தாண்டா சொல்றேன். சாவித்திரி வீட்டை விட்டு கோச்சிட்டு போறதுக்கு காரணம் என்ன? அந்த செல்வராய அவளை பெல்ட்டால போட்டு விளாஸ் நானே, அதுக்கு பயந்துட்டு போனாங்கிறியா? நெவர்.
இதை விட கொடுமையா அந்த சாவித்திரிய 4 பேர் இங்க போட்டு சாத்துன்னு சாத்தணும். அதுக்கே அவ பயந்து ஓடல. இந்த செல்வநாயகம் பெல்டால போட்டு சாத்தனா ஓடிடுவாளா? ஒண்ணு புரிஞ்சுக்க, சாவித்திரி வெளியே பார்க்க பட்டிக்காடா இருந்தாலும் அவ பாரதி கண்ட புது மாய் பெண், அவ்வளவுதான். என்ன டாட் சொல்றீங்க? நிஜமா தான்டா சொல்றேன். சாவித்திரி உடம்புல விழுற அடிக்கு பயப்படுறவ இல்ல, மனசுல விழுற அடிக்கு தான் அவ அப்படியே துடிச்சு போறவ. இப்போ இந்த குண்டு பூஷணிக்கா பரிமளம் இருக்குல்ல, அவளோட இந்த யூடியூப் ரூட்டஸ் டைப்பான அடியில தான் அவ அப்படியே மனசு ஒடிஞ்சு துடிச்சு போய் வீட்டை விட்டு எஸ்கேப். அந்த மாதிரி பரிமளம் கேட்கணும்னா பிரீத்தி அவளை பத்தி எந்த அளவுக்கு பீட்டா போட்டு வச்சிருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்து வரதில்ல, இதெல்லாம் தானா வரணும். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்னது? அதான்டா காதல். பிரீத்திக்கு உன் மேல இருக்கிற கண்மூடித்தனமான லவ், நாம அலவ் பண்ண லவ், அந்த காதல் தான் இவ்வளவு நாளா சாவித்திரிய தன்னோட உயிரா பாசமா நினைச்சுக்கிட்டு இருந்தா பாரு. அதெல்லாத்தையும் மறக்கடிச்சு அந்த வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. அந்த சாவித்திரிக்கு எதிரா குழிய பறிச்சதுல உங்க அப்பா ஊர்வசியோட உனக்கு தான்டா பங்கு அதிகம். இப்ப நல்லா புரியுது டாட். நீங்க சொல்றது பார்த்தா பிரீத்தி எனக்கு சொந்தமாக போற நாள் ரொம்ப தூரத்துல இல்லைன்னு தெரியுது. ஆமா, சீக்கிரமா சொந்தமாயிடுவா. எனக்கு அப்படித்தான் தோணுது. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஊத்து. மேடம், நீங்க இங்க தங்க முடியாது, டைம் ஆயிடுச்சு. வெளியில ரைட் சைடுல மினி ஹால் இருக்கு, அங்கதான் விசிட்டர்ஸ் தங்கணும். அங்க போய் தங்கிக்கோங்க. அம்மாவை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி வெளியே போறது? அதுவும் இல்லாம I just hate this hospital atmosphere. நீங்களே எப்படி தான் இங்க இருக்கீங்களோ? என்ன மேடம் பண்றது, அது எங்க டியூட்டி மேடம். ஷோ, இந்த ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு எப்பதான் போவேனோ? அம்மாக்கு எப்பதான் சரியாகுமோ? ஏன் டாக்டர் உங்க அப்பா கிட்ட ஒரு வழி சொன்னாரே? என்ன சொன்னாங்க? நீங்க அப்பா கிட்டயே கேட்டுக்கலாமே. டாக்டர் சொன்ன மாதிரி சீக்கிரமா ஏற்பாடு பண்றதுக்கு வழியே பாருங்க மேடம். ஓதுனது போதும், வெளியே ஏதோ ஆட்டோ வர சத்தம் கேக்குது. ஒருவேளை பரிமளத்தை அட்மிட் பண்ணிட்டு ஆறுதலுக்காக பிரீத்தி உன்னை தேடி வராளா இருக்கும். உன் பார்ட்னர் போய் பாரு. டாட், இது கோபால் வீடு இல்ல, மதன கோபால் வீடு. இங்க கற்பகம் வர்றதுக்கு தான் சான்ஸ் இருக்கே தவிர பிரீத்தி வர்றதுக்கு சான்ஸே இல்ல. என் சைட்ல இருந்து யாரும் வர மாட்டாங்க, உங்களை பக்கம் தான் யாரோ வராங்க. யார் அது? டாட், என் பார்ட்னர் இல்ல, உங்க பார்ட்னர் தான். பாருங்க. ஊர்வசி, வா 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 உட்காரு. பரவாயில்ல, நீயாவே உட்காந்துட்டியா? தழும்பு தாமோதரம் சொல்லும் போது கூட நான் உன்னை பத்தி நம்பலமா, ஆனா இப்ப நம்புறேன். நம்புறதுன்னு உனக்கு சல்யூட். அந்த சாவித்திரியை துரத்திட்டு சொன்ன வேலையை கச்சிதமா முடிச்சிருக்கியே. உன் சல்யூட் கில்யூட் எல்லாம் இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன்னு நீ ஒத்துக்கணும்ல. அப்ப முதல்ல துட்ட கொடு. துட்டா? இரு, அக்ரிமெண்ட் எனக்கும் தழும்பு தாமோதரனுக்கு மட்டும்தான், உன் கூட இல்ல. அதனால நான் என்னோட பேமெண்ட் அவங்கிட்ட தான் தருவேன். அவன் தான் உன்னை கவனிச்சுக்குவான். அதெல்லாத்தையும் மறந்துட்டு பணத்தை அள்ளிட்டு போறதுக்கு பையோட வந்துட்ட போல இருக்கு. தப்பு ஊர்வசி, ஐ பிட்டி யூ. ஐயா, நான் என்ன என் சம்பளத்தை கொடு நான் கேட்டேன். அத நான் தாமு கிட்ட வாங்கிக்கிறேன். அவன் ஒன்னும் உன்ன மாதிரி அல்ப பையன் இல்ல. மாசம் பிறந்தா கரெக்டா 5ஆம் தேதி என் சம்பளத்தை அவன் பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுவான். அப்புறம் எந்த காசை குடுன்னு கேக்குற? என்ன கண்ணு, உனக்கு அம்னீசியாவா? நீ சொன்னதானே அந்த செல்வநாயகம் கிழவன வரிசி கொஞ்சி பேசி அந்த ஆளை கவுத்து உனக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு செக் வாங்கி குத்தன. அதுல முதல்ல 10% வெட்டு. அதான் கேக்குறேன். மறுபடியும் தப்பு பண்ற ஊர்வசி. நான் ஏதாவது ஒரு லேண்ட காட்டி பத்திரத்தை பதிவு பண்ணி அதுக்கப்புறம் தான் செக்க மாத்துவேன் செல்வநாயகத்துக்கிட்ட நான் சபதமே பண்ணிருக்கேன்.
இப்போ நான் அதை மாத்தாத வரைக்கும் எப்படி உங்ககிட்ட உனக்கு எப்படி 10% கமிஷன் தர முடியும்? இங்க பார், அந்த செக் அப்படியே பாக்கெட்ல இருக்கு பாத்தியா? யோ நீ என்ன லூசா? கோபால, உன் அப்பா என்ன பழக்க தெரியாத மனுஷனாகுது? அந்த கஞ்ச செல்வநாயகத்துக்கிட்ட நல்ல பேர் எடுக்க இப்படியே இந்த 20 லட்சம் ரூபாய் செக்க மாத்தாமே எம்மா நாளைக்கு தான் வச்சுன்னு இருக்க போற. ஆமாம் டேட், ஊர்வசி சொல்கிறதுல நியாயம் இருக்கு. அதனால அப்படி முழுசாக நம்பிட முடியாது டேட். நீங்கள் அவர் செக்கை திருப்பி கேட்கறதுக்குள்ள பெட்டர் நீங்கள் என்கேஷ் பண்ணிடுங்க டேட். ஓடா ஃபூல், இவதான் இந்த சக்கரபாணியை முழுசா புரிஞ்சுக்கலன்னா நீமா சரியா புரிஞ்சுக்கல. டேட் அது எனக்கு தெரியும் டேட், ஆனால் எனக்கு இந்த 20 லட்சம் தானே பெருசாக தெரியுது. இங்க தாண்டா நீங்க 2 பேருமே தப்பு பண்றீங்க. உங்க கண்ணுக்கு இது 20 லட்சம் தான், ஆனா என் கண்ணுக்கு இது 50 லட்சம், 75 லட்சம், ஏன் 1 கோடியா கூட தெரியுதுடா. என்னது 1 கோடியா? வாய சாத்துங்க. ஏற்கனவே அந்த கோயித் பாயோட டாக்குமெண்ட் நம்ம ஸ்கேன் பண்ணி சிப்ல இருக்குல்ல, அத கேரளா மலப்புரம் அப்புக்குட்ட அனுப்பிச்சேன்னா அவன் அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி எடுத்து ஒரிஜினல் டாக்குமெண்டா மாத்தி அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ல இருந்து அந்த பாய் என் பேருக்கு எழுதி கொடுத்த மாதிரி ஒரு பவர் ஆஃப் அட்டனையை தயார் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருவான். அதுக்கப்புறம் பாரு, செல்வநாயகன் நான் விரிச்ச வலையில விழுந்து பணத்தை கொட்டு கொட்டுன்னு கொட்ட போறான் பாரு. சரி ஓகே, அதுக்கும் நீங்கள் இந்த செக்கை மாற்றாமல் இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? இந்த செக்க மாத்தாம இருக்கிறதாண்டா ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டு. எவனோ ஒருத்தனோட லேண்ட ஓனரை பார்க்காம செல்வநாயகன் என்ன நம்பி வாங்குறான்னா அந்த நம்பிக்கைக்கு இந்த செக்கை நான் பயன்படுத்திப்பேன்டா. இங்க பார், இந்த பேப்பரை வச்சு அவனோட நம்பிக்கையை நான் உருவாக்கி அவனோட இரும்பு பெட்டியை திறந்து அதுல இருக்கிற கரன்சி எல்லாம் எங்கிட்ட கொண்டு வந்து கொட்ட வைக்க போறேன். அப்ப நீ இதை விட பெரிய பைய கொண்டு வந்து அந்த கரன்சி எல்லாத்தையும் கட்டுன்னு கட்டி எடுத்துட்டு போ. அதனால ஊர்வசி, நீ இப்ப என்ன பண்றனா, வேணா கொஞ்சம் சரக்கு அடிச்சுட்டு இன்று போய் நாளை வா. செம்ம கடுப்பேத்தின்னு இருக்காத, எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? அப்படியே அள்ளு குத்துருவ பாரு. இது ஒண்ணு நீ குடுக்க போற துட்டு எடுத்துன்னு போறதுக்கு ஏத்த அந்த பை இல்ல, நான் ஒரேடியா ஊரை விட்டு போறேன்னு சொல்றதுக்கு தான் வந்தேன். என்ன 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 பேசிட்டு இருக்க? அன்னைக்கு போன்ல டிக்கெட் போட நான் ஊருக்கு போறேன்ற, இப்ப பையன் தூக்கிட்டு வந்து ஊருக்கு போறேன்னு சொல்றேன். என்னாச்சு உனக்கு? பின்ன வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்கேயே குந்தின இருக்கு சொல்றியா? இரு, வேலை முடிஞ்சதுன்னு யார் சொன்னது? அந்த வீட்டை விட்டு சாவித்திரி மட்டும் துரத்துனா போதுமா? என்னையும் பிரீத்தி யார் செத்து வைக்கிறது? கேக்குறான்ல, சொல்லு. அதுக்குதான் பரிமளம் கேள்வி கிட்ட ரூட்டை போட்டு குத்துக்கிறேன். 10க்கு பிரீத்தி லவ்னு பயங்கரமா லவ்ஸ் பண்ணுது. இதுக்கு மேல நான் என்னயா பண்ணனா? இங்க பார், அல்வா கலர்ற போது சட்டி உடஞ்ச மாதிரி அந்த பரிமளம் குண்டு புஷ்ணிக்கு அடிபட்டு ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிச்சு. அவ மறுபடியும் குணமாய் வீட்டுக்கு வர வரைக்கும் நீ அந்த வீட்டுல தானே இருந்தாங்கனோ. யோ சும்மா புரிஞ்சுக்காம பேசாதியா? அந்த கேள்வி குணமாய் வரதுக்குள்ள நான் இந்த வீட்டை விட்டே இல்ல இந்த ஊரை விட்டே போனோம். அதுக்காக தான் நான் இந்த பையோட வந்துக்கிறேன். பரிமளத்தை பார்த்து நீ எதுக்கு பயப்படணும்?